ரிஷபம். ரிஷபத்துக்கு என்ன? பல்லு சம்மந்தப்பட்ட ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் விஷயத்தில் கவனமாக இருக்கும். ரிஷபத்துக்கு எது ரொம்ப முக்கியம்? கஞ்சனூர் கோயில் சுக்கரஸ்தலம். அங்கே போய்ட்டு 1 கிலோ பசு நெய், 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்தா அதிக அற்புதம் ஏற்படும். அங்கே என்ன பாருங்க, சனி இந்த வாட்டி 10ஆம் இடத்துலேருந்து 11க்கு வராரு. அதனுடைய பேர் என்ன? லாப சனி. லாபம்னா என்ன? பணம் வரும், எல்லாத்துலேயும் டெவலப் ஆகும். சனி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2.5 வருஷம் ரிஷப டெவலப் ஆகலைன்னா எந்த காலத்தில் ஆகிறது? யோசிக்கவே கூடாது. அந்த கிரகம் இங்கே இருக்குது, குரு மாறுது, ராகு மாறுது, எல்லாம் இல்லை. சனி உங்களுக்கு 2.5 வருஷம் ஜம்முன்னு இருக்கார். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வண்டி 2 வீலரா 4 வீலர், 4 வீலர் சிலர் ஃப்ளைட்டு கூட வாங்கலாம். நிஜமாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு டெவலப் ஆவீங்க. 4 வீலரில் திடீர்னு காருடைய டெவலப்மெண்ட்டு சாதாரண இந்த பென்ஸு, இது ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் வாங்கலாம். அரசியலில் சாதாரண இருக்கவங்க, எம்எல்ஏ இருந்தால் மந்திரியாக இருந்தால் வேறு லெவல் போஸ்ட்டு, அப்கிரேடு, நிதி அமைச்சர், சிஎம் அப்படியெல்லாம் போகலாம். அந்த மாதிரி ஒரு அப்கிரேடு. ஒரு ஆஃபீஸில் சாதாரண பொசிஷனில் இருந்தவங்க கூட பெரிய டைரக்டர் லெவலுக்கு, இல்லைன்னா தனியாக அந்த அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறதெல்லாம் ஆரம்பிக்கலாம். அதே போல் என்னென்ன ஏற்றம்லாம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசலாகும். புது கடன் பற்றாலும் அது சந்தோஷ கடன். வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக ஒன்றுமே தெரியாதவர்கள், ஒன்றுமே இல்லாத இருந்த ரிஷபராசிக்காரங்க விசிட்டிங் கார்டு போடலாம். விசிட்டிங் கார்டில் எப்படி போடலாம்? ஒரு தொழில் இல்லாமல் பல தொழில் போடலாம். அட்வைசர் போடலாம். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். வழக்கறிஞர்கள், மீடியாவில் பேசுகிறவங்க எல்லாம் பெரிய புகழ் பெறுவாங்க. பத்மஸ்ரீ போன்ற விருதுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஞ்ஞானிகள், மருத்துவத்துறையில் இருப்பவர்கள்லாம், பேராசிரியர்கள்லாம் பெரிய ப்ரமோஷன் ஆகலாம். பிஹெச்டி முடிக்கவே முடியலன்னு கஷ்டப்பட்டு இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த 2.5 வருஷத்தில் பிஹெச்டிலாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. வில்லேஜில், குடும்பத்தில், எல்லாத்துலேயும் இது உருப்படாதுன்னு உங்களை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எதிரில் ஜம்முன்னு வருவீங்க. அவங்களே உங்ககிட்ட வந்து உதவி கேட்கக்கூடிய நிலைமை வரும். ஆச்சரியமாக இருக்கும் செல்வி சொல்கிறது. அதே சமயம் இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவங்களுடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பரம்பரை தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அந்த தொழிலில் திடீரென்று உங்களுக்கு எதிராக உங்கள் கூட இருந்தவர்கள், உங்கள் உடன் இருந்தவர்கள், உங்கள் இரத்தத்துக்கு சொந்தமான இருந்தவர்களெல்லாம் திடீர்னு உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரிஷபராசி. மற்றபடி அறுதி, அற்புதம், சந்தோஷம், ஏற்றம், பணவரவு ஒன்றுமே இல்லை. இன்கம் டேக்ஸில் லட்சக்கணக்கில் கட்டுறது, கோடிக்கணக்கில் கட்டுற அளவுக்கு வருவீங்க. டேக்ஸே அந்த அளவு பே பண்ணுறீங்கன்னா வருமானம் எவ்வளோ வரும்னு பார்த்துக்க. ஸோ பணத்துக்கோ மற்ற விஷயத்திற்கோ முதலீடுகளுக்கோ, ஏன்னா இவ்வளோ வரைச்ச வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இதெல்லாம் கேட்கவே கூடாது. அதான் ஓஹோன்னு இருப்பீங்களே, எல்லாம் வாங்குவீங்க. ஒரு வீடுக்கு 2 வீடு வாங்குவீங்க. பொறுமா, ஒரு நிலத்துக்கு 2 நிலம் வாங்குவீங்க. பெண்களுக்கு எதிர்பார்க்காத எல்லாம் வாங்குவீங்க. சும்மா டைமண்ட் வாங்கக்கூடாது, எங்கள் ஜோசியர் சொன்னார்லாம் நம்பாதீங்க, எல்லாம் வாங்கிக்கிங்க உங்களுக்கு தோன்றதெல்லாம். சுக்கிரனுடைய அதிபதி தான் உங்கள் ராசி. நீங்கள் டைமண்ட் வாங்கலைன்னா வேறு எந்த ராசிக்காரங்க வாங்க முடியும்? அதனால் சென்டிமெண்ட்டே பார்க்காதீங்க. எந்த ஜோசியர்கிட்டே போகாதீங்க. செல்வியோடு சேர்த்து தான் சொல்கிறேன். நல்ல நேரத்தில், நல்ல காலகட்டத்தில் ஜம்முன்னு இருங்க. கடவுளை மட்டும் நம்புங்க. அது அற்புதம் ஏற்படும். பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய சனி பயிற்சி தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடமான லாபசனி.